நான் அந்தோனுங்கிற புனை பேரில் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சோழர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய பிரியமும் மரியாதையும் எப்போவுமே உண்டு. அவங்க மேலே நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன், நிறையா ரீசர்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிக்கும். நான் பொன்னியின் செல்வன் நிறைய தடவை படிச்சிருக்கேன். கல்கி சாரோட ரைட்டிங்கும் அவரோட ஸ்டோரி டெல்லிங்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவர் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரியமும் மரியாதையும் எப்போவுமே உண்டு. நான் வந்து இந்த புக்கை எழுதுனதுக்கான காரணம் என்னன்னாக்கா, நம்ம வரலாறை வந்து நம்ம 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 டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து ஜாஸ்தி வந்து காமிக்கிறது இல்லை. அதுக்கு மேலே அதனால என் ஜென்ரேஷனும் எனக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கும் நம்ம வரலாறு வந்து அவ்வளோ ஒன்றும் சேர்றதில்ல, அவ்வளோ ஒன்றும் படிக்கிறதும் இல்லை. ஸோ அதனால இந்த நம்ம வரலாறு வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரௌடாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த புக்கை நான் வந்து எழுதி அவங்க கிட்ட போய் சேரணுங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த புக்கை எழுதியிருக்கேன். நம்ம வரலாறு நான் வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த புக்கை வந்து முன் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். இந்த புக்கை விட நம்ம வரலாறுக்கு நம்ம தான் ஆதரவு தந்தாகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி. இந்த புக்கோட பேர் வந்து ஆழிகொண்டான், த கான்கரர் ஆஃப் ஓஷன்ஸ். ஆழினாக்கா பெருங்கடல், கொண்டான்கிறது இந்த பெருங்கடலே கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசன். அப்படிங்கிற பேர் வந்து யாருக்கு போகும்? ராஜேந்திர சோழனுக்கு தான் போகும். ஏன்னா ராஜேந்திர சோழன் வந்து அந்த காலத்திலேயே 53 கண்ட்ரிஸ் வந்து வென்றிருக்காரு. அதுல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து கடலாம் தாண்டி போய் தான் வென்றிருக்காரு. அதனால இந்த புக்குக்கான டைட்டில் ஆழிகொண்டான்னு வச்சிருக்கேன். இது வந்து நம்ம அரசர் ராஜேந்திர சோழனை பத்தி ஒரு இமேஜினரி நாவல். அப்படின்னாக்கா நானா வந்து யோசிச்சு எழுதின நாவல். தேங்க்யூ. இது வந்து ரிலீஸ் பண்ண போகுது புஸ்தகா பப்ளிகேஷன்ஸ். மிஸ்டர் ராஜேஷ் தான் இதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முதல் பகுதி இப்போ இன்னைக்கு வெளியே வருது. 2வது பகுதி எனக்கு வந்து சரியா வந்து டேட் கொடுக்க முடியாது இப்போதைக்கு, ஏன்னா நான் வந்து இன்னும் எழுதிட்டு இருக்கேன் அதைய. அதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து போகுமா இல்லையா அப்படின்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா கதை வந்து அவ்வளவு தூரம் போச்சுன்னா தெரியாது. மித்தபடி இந்த புத்தகத்துக்காக நான் வந்து 14 months உழைச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ப்ரொஃபஸர் டாக்டர் தேவநாயகமோட ரீசர்ச்சும் அவரோட லெக்சர்ஸும் நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன். which is one of the key and most important things in the making of this book. இது வந்து ஆன்லைன்ல வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். இல்லாட்டி யூ கேன் கோ கெட் இட் at the local book stores as well. அதுக்கப்புறம் ஆடியோ புக்ஸாகவும் வெளியே வரும். ஆடியோ புக்ஸ், இ புக் எல்லாத்துலேயும் வரும்.